கோவை மாநகராட்சி 22வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் திரு பாபு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் கழக தலைவர் அவர்கள் ஆதரவையும் கழக இளைஞரணி செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவை பெற்று அப்போது முன்னாள் அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் தயவால் வாக்குகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளால் அவர்களுடைய உழைப்பால் வெற்றி பெற்று நேற்று மிக 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 மோசமாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்து நான் திமுக வெளியேறுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். நான் ஒன்னே ஒன்று அவர்கிட்ட சொல்றேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் இப்படி ஒரு மட்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லிட்டு போறாருன்னா, அவரு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், இந்த மக்களை இளைஞர்களையும் சினிமா முகத்தில் மூளைச்சலவை செய்து விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்து எப்போ அன்னைக்கு பிடிச்சாரோ இல்லை அதுக்கு முன்னாடியே அவரு இன்னைக்கு சிஎம் விஜயை விட தமிழ்நாட்டில் மிக பவரான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் இருக்காரு ஆதவ் அர்ஜுனா, அதை விட அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்தவர். அந்த மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்த அவரோட மகன் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவருக்கு போய் அங்க வேலை செய்யறாரு. அதை முடிச்சுட்டு திரு பாபு அவர்கள் வேலை செய்யறாரு. அதை முடிச்சுட்டு லால்குடி, திருச்சி லால்குடி அதிமுகவில் நின்ற லீமாரோஸ் அவர்கள் அங்க போய் அங்க கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. அவர் போய் வேலை செய்யறாரு. இப்போ அவங்க சட்டப்பேரவை உறுப்பினர். அதுவும் இல்லாம எப்போ இவங்க ஆட்சியை இது மாதிரி மூளைச்சலவை செய்து குறுக்கு வழியில் பல திமுக அரசை பற்றி பல பொய்யான அவதூறுகளை தெரிவித்து ஆட்சி கொடுத்து அன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்கிற அன்னைக்கு காலையில நீங்க பதவியேற்பு விழா அன்னைக்கே திரு பாபு அவர்கள் அங்க போயிட்டாரு. அங்க போன ஆதாரங்கள் இப்போ இருக்கு, எங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு காட்டுறோம். அந்த போட்டோ இருக்கு, பாத்துங்க. அவர் அப்பவே அந்த குடும்பத்துக்கு பின்னாடி யார் குடும்பத்துக்கு நிக்கிறாருன்னு பாத்துக்கோங்க, அந்த போட்டோ இருக்குது. அது போக எதற்காக இது மாதிரி அவரு கரூர் கம்பெனின்னு சொல்றாரு. அவர் எந்த கம்பெனியை சேர்ந்தவர்? மார்ட்டின் கம்பெனியை சேர்ந்தவர். அதனால அவர் சொல்றாரு. அது அவர் கரூர் கம்பெனின்னு சொன்னா அவரே என்கிட்ட பல டைம் சொல்லியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்கும் போது அவர் 2021 சேர்றாரு. 6 மாதங்களே அவர் ஒரு ரெக்கமெண்ட் பிடிச்சி சீட்டு வாங்குறாரு. அதனால அங்க இருக்கிற உடன்பிறப்புகள் மனத அளவில் அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாம ஏற்கனவே பல வருஷமா இருந்திருக்காங்க, சீட் கொடுத்தாங்க, அவங்க வேலை செய்யல. அப்போ கரூர்ல வேலை செஞ்சு அவங்க கரூர்காரங்களே வேலை செஞ்சு அவங்க ஜெயிக்க வச்சாங்க. அதை என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. நான் கரூர்காரங்களே நான் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி. அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்க இல்லைன்னா நீங்க எல்லாருமே சொல்லுங்க, செந்தில் பாலாஜி அமைச்சர் இங்க இல்லைன்னா கோயம்புத்தூர்ல என்னை போன்று, உதாரணம் நாங்க தான், என்னை போன்ற எனக்கு 35 வயசு ஆச்சு, என்னை போன்ற இளைஞர்கள் இந்த திமுகல நான் ஒரு பகுதி செயலாளர் இருக்கேன், என்னோட மனைவி மாமன்ற உறுப்பினராக இருக்காங்க, என்னை போன்று பல பேர் இருக்காங்க என்னோட வயசுல. அத்தனை பேர்த்தையும் வளர்த்தி விட்டு இந்த கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 96 கவுன்சிலர், 31 மாநகர பேரூராட்சி, 8 நகராட்சி, இதை நம்ம பிடிச்சிருக்கோம். யாருனாலும் பிடிச்சோம். தலைவரோட உழைப்பும் இவரோட களம்தான். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இல்லைன்னா இங்க கோயம்புத்தூர்ல கட்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்திருக்குமா? 0ல இருந்தோம். 10 தொகுதி போன டைம் இல்லை, இந்த டைம் நம்ம 3 தொகுதி பிடிச்சிருக்கோம். யாருனாலும் பிடிச்சோம். 8700 கோடி கோவை வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? கோயம்புத்தூர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு ரோடு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ரோடு எப்படி இருக்கு? ஏன் இவரோட வார்டு 22வது வார்டு, அதுல அந்த வார்டுல போய் நீங்க பாருங்க, 22 கோடிக்கு வேலை செஞ்சிருக்கு. நாளைக்கு அது அவர்கிட்டயே கேளுங்க. 22 கோடிக்கு வேலை செஞ்சிருக்கோம். அங்கே வேலை செஞ்சிருக்குங்கிறது டேட்டா எங்கிட்டு இருக்கு. சும்மா இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு. எப்படி பார்ட்டி ஃபண்ட் ஆகும்?
அவரோட வேலைக்கு அவரு கம்பெனி அவரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனிக்கு வந்து அவர் சைடு சீக்கிரம் போடுறதுக்கு அதிக ரேட்டு பணம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு எப்படி அதை எப்படி திமுக மேல நீங்க வந்து பழி சொல்ல முடியும்? இப்ப நீங்க கொடுக்குறது இல்லையா? இது நாளைக்கு இப்பவே நம்ம ப்ரெஸ், நீங்களும் ப்ரெஸ் இருக்கீங்க, வாங்க நீங்களும் நம்ம எல்லாமே சேர்ந்தே போகலாம், வாங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு அதிகாரிட்டு போகலாம். அப்புறம் அதே மாதிரி அமைச்சரோட வளர்ச்சியை பிடிக்காம சும்மா வந்து உங்களால வந்து தேர்தல் களத்திலையும் அரசியலையும் அவரால் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெண்ண முடியும்னு சொன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? வாங்க நம்ம வேணா இன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து கரூர்ல வந்து சிஎம் விஜய் வந்து பாட்டெல்லாம் பாடினார்ல, இப்ப போலாமா? இப்பவே போலாம், டைம் இன்னும் ஆகலைன்னா க்ளோஸ் பண்ணலாம், இப்பவே போலாம், வாங்க மணி பெட்டாச்சு, வாங்க போலாம். போய் போய் இப்போ கேட்கலாம், கடைக்கு 10 ரூபா எச்சா வாங்குறது இல்லையா? வாங்கித்தானே இருக்காங்க. அன்னைக்கு வந்து அமைச்சருக்கு போகுது, இன்னைக்கு யாருக்கு போகுது? சிஎம்க்கு போதா? சிஎம் விஜய் வாங்குறாரா? இல்ல இல்ல உங்க அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் வாங்குறாரு இல்லையா? எப்படி இது? நீங்க பாட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கலாம். இத்தனை அவதூறுகளையும் நாங்க தாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த அவதூறுகள் தாண்டி இதே மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல வழக்கு தொடருவோம். இது மிகப்பெரிய ஒரு இது கண்டனத்துக்குரிய விஷயமா நாங்க சொல்றோம். இது வந்து இதோட நிறுத்திக்கீங்க.